வணக்கம் நண்பர்களே. ஆல் டுகெதர் நவ் நம்ம அந்த சைக்காலஜி ஆஃப் மணியோட புக்கை கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சாச்சு. கடைசி கொஞ்சம் பக்கங்கள் தான். இன்னைக்கு வந்து ஆல் டுகெதர் நவ். ஸோ ஒரு சம்மரைஸாக இந்த புக்கில் என்னென்ன விஷயங்கள் படிச்சுங்கிறதான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஃபைனலாக அந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து மணியை வந்து உங்களோட மணி இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நான் வந்து சொல்ல முடியாது எப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இது வந்து உங்களோட ஓன் டிசிஷன், உங்களோட பிளான், இதை பொறுத்து தான் அது வந்து அமையும். அதை வந்து நான் வந்து என்ன சொல்லலாம்னா, இப்படிலாம் பண்ணலாம்ங்கிறத சொல்லலாம். பட் நீங்கள் அதுபடி நீங்கள் கம்ப்ளீட்டாக போக முடியாது. ஏன்னா வந்து உங்களோட பிளானும் உங்களோட லைஃப் ஸ்டைலும் வெறுத்தும் வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாரு. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் பல்லு வலிக்காண்டி ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. அவர் பயங்கரமான வலி இருந்திருக்கு. அவர் போயிருக்காரு. அந்த வலியை குறைக்கிறதுக்கு டாக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருக்கு மயக்க மருந்து எடுத்து ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அவரோட இருக்க 16 பல்லை எடுத்துட்டு அவரோட அந்த ஒரு எனாமல் இதெல்லாம் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் எந்திரிச்சு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வாரம் அந்த அந்த ஆப்ரேஷன் பண்ணி செத்து போயிட்டார். இந்த டாக்டருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, இந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கு. பட் அது என்ன இம்பேக்ட் பண்ணும் அப்படிங்கிறத அவருக்கு எதுவும் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஸோ இது மாதிரி தான் அவர் சொல்கிறாரு, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இப்படி தான் பண்ணலான்னு சொல்லலாம். பட் அது வந்து உங்களோட வெல்த்து, அதுக்கப்புறம் உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து அதோட பிஹேவியர் எல்லாமே மாறும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு 10 விஷயங்களில் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து 10 விஷயங்களுமே சக்ஸஸ் ஆகணும்னு தேவையில்லை. ஏதாச்சும் 2 விஷயம் சக்ஸஸ் ஆகவே போதும், மிகப்பெரிய வெல்த்தை பில்ட் பண்ணலான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த மணியை வந்து உங்களோட டைம் கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காண்டி சேவ் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்து டேக் கண்ட்ரோல் ஆஃப் டைம். உங்களோட டைமை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. நீங்கள் அந்த மணியை சேவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களோட டைம் உங்களோட பிடிச்ச விஷயங்களை பண்ணுறதுக்காண்டி, நீங்கள் யார் கூட ஒர்க் பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்காண்டி, நீங்கள் எந்த விஷயத்துக்காண்டி ஒர்க் பண்ணுறீங்களோ நினைக்கிறீங்க அதுக்காண்டி ஒர்க் பண்ணுறதுக்கு இது பண்ணுங்க. உங்களோட டயத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்காம நீங்கள் ஓன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு இந்த மணி வெப்பனை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. இது மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்கிறாரு. இதை வந்து சம்மரைஸ் பண்ணி அது சொல்கிறாரு. எனக்கு இந்த புக்கிலே வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா தோணுனது வந்து டேக் கண்ட்ரோல் ஆஃப் டைம். ஸோ நம்ம சேவ் பண்ணுற மணி நம்மளுக்கு வந்து இப்போ வந்து நிறையா பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு 5 வருஷம் பிளான் பண்ணியிருக்கேன், இந்த அமௌண்ட்ஸ் சேவ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் பிடிச்ச மாதிரி வாழ போகிறேன், என்னோட மொத்த டயத்தையும் எனக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணுவேன், என் ஃபேமிலி